Feminine Pads. Happy day, every day. ஹாய் டாக்டர் அருணா. இன்றைக்குள்ள தலைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்டது பேசியிருந்தோம். அதே சமயத்தில் நம்ம வம்சத்துக்கு வரவங்க நிறையா தம்பதிகள் மெயினாக எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், ஒயிட் டிஸ்சார்ஜ், இச்சிங், இரிட்டேட்டிங் இந்த மாதிரி சொல்லிகிட்டே வராங்க. இந்த ப்ராப்ளமுக்கும் நம்ம ஃபர்டிலிட்டிக்கும் அண்ட் சானிட்டரி நாப்கின்க்கும் என்ன ரிலேட்டட்? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முக்கியமான டாபிக். ஏன்னா இது ஒரு பெண்மணி ஒரு வயசுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு நிற்கிற வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம நாடுறோம். ஒவ்வொரு மாதமும் நாப்கின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நாப்கினோட அவேர்னஸ் இந்த காலத்துக்கு நிறைய வந்துடுச்சு. ஆனால் முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா துணி வச்சிட்ருக்கிறது, யூஸ் பண்ண துணியை பழைய துணி வச்சிட்ருக்கிறது, அதுலேருந்து இப்போ மாறி இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். இப்போ அஃபோர்டபுளாக எல்லாருக்கும் நாப்கின் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒன்று என்னென்னா, ரெண்டு விஷயத்தான் பார்க்கணும் இந்த நாப்கினை. ஒன்று யூஸ் பண்ணுற நாப்கின் அவங்களுக்கு க்ளீனாக இருக்கா, எவ்வளோ சானிடைசிங் நாப்கின்னு சொல்கிறோம், சானிட்டரி நாப்கின்ஸ், அது எவ்வளோ க்ளீனாக இருக்குது, அது ஸ்டெரைலாக ஒரு பேக்கில் வருதா அப்படின்னு பார்க்கணும். நிறைய நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேப்பரில் ஓப்பனாக இருக்கும். அப்போ அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகுமோ, ஏன்னா அதை தான் நம்ம பிறப்புறுப்பு கிட்ட வச்சுக்கிட்டு அது நாள் பூரா அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க லேடிஸ். அப்போ அது மூலியமா இன்ஃபெக்ஷன் வர்றது அவாய்ட் பண்ணணும். ஒன்று, இது மூலியமா இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அது தனியாக ஒரு பேக்கில் இருக்கிற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனியாக தான் ஒரு பேக்கில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இதுக்கு அடுத்தது இதுவுமே பிளாஸ்டிக் இல்லாமல் காட்டனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய லீடிங் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம எல்லாருமே நம்மளுக்கு அடுத்தடுத்த தலைமுறையும் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறோம். இப்போது நாங்கள் ஜென்ரலாகவே ஒரு கடையில் பிளாஸ்டிக் கவர் கொடுத்தா கூட நம்ம என்ன சொல்கிறோம், வேண்டாம் பிளாஸ்டிக்ஸ் வேண்டாம், எங்களுக்கு துணி கவரில் கொடுங்க, இல்லை பேப்பர் கவரில் கொடுங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோ எஃபர்ட்டை போட்டுட்டு மாதம் மாதம் உலகத்தில் இருக்க எல்லா லேடிஸும் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் பிளாஸ்டிக்கில் இருந்ததுன்னா எவ்வளோ பிளாஸ்டிக் ஒரு மாதத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பை கூட இதில் இருக்குது. நிறைய டைம் அனிமல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. எவ்வளோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஆகி நம்மளோட டெம்பரேச்சர் குளோபல் வார்மிங்க்கு இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதனால இந்த நாப்கின்ஸ்லாம் காட்டனில் ஈஸிலி டீக்ரேடபிளாக இருக்கிறதுனால இது என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப் ஆகாமல் பார்த்துக்கும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுனால இதில் ஆனியான் ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இந்த பிளட் இருக்கு இல்லையா, இந்த மென்ஸ்ட்ரல் பிளட் நிறைய செல்ஸ் இருக்காது. மென்ஸ்ட்ரல் பிளட்ல இருக்கிற செல்ஸை வச்சு நம்மளால ஒரு உறுப்பையே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்டெம் செல்ஸ் இருக்கு அதில். ஏன்னா குழந்தை அதுலேருந்து தான் தயாரிக்கிறதுனால ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸை வச்சு நம்மளால ஒரு உறுப்பையே தயாரிக்க முடியும். நிறைய டிசீஸ்க்கு அதுலேருந்து செல்ஸ் எடுத்து நம்ம க்யூர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அவ்வளோ செழுமையாக இருக்க செல்ஸை ஷெட் ஆகி ஒரே இடத்துல இருக்கும் போது அதுலேயே பாக்டீரியா க்ரோ ஆகும். இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் இருக்க நாப்கின்ஸ் யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற பாக்டீரியல் க்ரோத் அண்ட் ஆர்கானிசம்ஸ் க்ரோத் கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஆகாமல் இருக்கும். அதனால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. இது எனிவே நாப்கின் மாதம் மாதம் வாங்க தான் போகிறாங்க. அதனால நல்ல நாப்கினாவே வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, மென்சஸ் அப்போது ஒரு 3 நாள் நல்ல ப்ளீடிங் இருக்கும். முன்னாடி ஒரு 3-4 டேஸ் இல்லை பின்னாடி ஒரு 3-4 டேஸ் ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கும். அப்போது பேண்டீஸ் இவ்வளோ பெரிய நாப்கினை வச்சுட்டு ரொம்ப உறுத்தலாக இவ்வளோ திக்காக வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு தோணும். அதனால இந்த டைம்லலாம் லைனர்ஸ், பேண்டி லைனர்ஸ் இருக்குது. ப்ரெக்னன்ஸ் பேஷண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் எனக்கு டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்குது, அடியில் வழியாக டேப்லெட் வைக்க சொல்லுவோம், ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சியூல்ஸ் வைக்கும் போது ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா அப்போ ஒரு வெட்டு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது நம்ம அந்த வெட்டு இல்லாமல் மேலே ட்ரையாக வச்சுக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். நினச்சி பாருங்கள், ஒரு 3 டேஸ் பீரியட்ஸ் ஆகும் போது நாப்கின் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ 10 டேஸ் மென்சஸ் ஆகுது, முன்னாடி ஒரு 4 டேஸ் ஸ்பாட்டிங், பின்னாடி ஒரு 4 டேஸ் ஸ்பாக்கிங், இவ்வளோ நாளும் உங்கள் நாப்கின்ஸ் வச்சாங்கன்னா அதனாலேயே ரேஷஸ் வந்துடும். ஸோ தே கேன் யூஸ் லைனர்ஸ் ஃபார் த ஸ்பாட்டிங் ஒரு மைல்டு ப்ளீடிங் இருக்கும்போது லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ளீடிங் ஆகும்போது இந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே யூஸ்ஃபுல் தான். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அவேர்னஸ் நீங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறது டாக்டர்ஸ்க்கு இதுக்கு டைம் இருக்கிறது இல்லை. நிறைய டாக்டர்ஸ் நாங்கள் மென்சஸ்க்கு ப்ளீடிங்கை சரி பண்ணவே எங்களுக்கு டைம் கரெக்ட் ஆகிடுது. ஸோ உங்களை மாதிரி சோஷியல் ஒர்க்கர்ஸ் நீங்களாம் தான் இதை ரெடி பண்ணணும்.
வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். ரொம்ப சந்தோஷம். ஃபெமினைனுக்கு மாறுங்க, எவ்வளோ நிறைய நாலேஜ் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெண்கள் மாதவிடாய் உங்களுக்கு படும்போது வந்து நிறைய பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட அன்னோன் பிராண்ட்ஸை பாய்க்கிறதோட ஃபெமினைனுக்கு இன்னைக்கே மாறிக்கிங்க. ஃபெமி நாப்கின் இப்பொழுது வந்து ஃபெமி நயன் நாப்கினா மாறி வந்திருக்குங்க.